வணக்கம் நண்பர்களே, டிவிகே கேடிஆர் சேனலுக்கு உங்களை அன்பர்கள் வரவேற்கிறேன். நான் இப்போ எங்கே வண்டியை விட்டு காரை விட்டு இறங்கி போகிறேன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன். என்னென்ன பொருள் இருக்குன்னு காட்டுறேன். அது மைதா, மேகி, 1 கிலோ பைங்க, அதெல்லாம் அது மேகி. அப்படியே போனால் இதெல்லாம் பால், தயிர், அப்புறம் எல்லாருக்கும் இது பெப்சி, 7up, மிரண்டா, ஜூஸ் ஐட்டங்கள்லாம் இருக்குது. பார்த்துங்க என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ இது பால். ஏன்னா அப்படியே போனோம்னு வச்சுங்களேன், அப்படியே வேறு என்ன இருக்குது, இது டெட்டாலு, சோப்பு தூள், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. பார்த்துங்க. அப்புறம் இது நட்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே பாக்கெட்டில் இருக்குது. பார்த்துங்க. இதெல்லாம் கீழே உள்ளது. அப்படியே ஸ்வீட், சாக்லேட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள். அப்படியே போனோம்னா இது பர்கர் செய்கிறதுக்கு சிக்கனு, மட்டனு, பீஃபு எல்லா ஐட்டமும் பர்கர் ஐட்டங்கள். இது என்னென்ன பர்கரில் உள்ளே வச்சு சாப்பிடுமோ அந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது. பார்த்துங்க. இதுவும் அதே தான். அப்புறம் இது ஜீனி 1/2 கிலோ, 1 கிலோ, 100 கிராம் கீஸு பைகள், அப்புறம் 5 கிலோ பைகள், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. பார்த்துங்க. அப்படியே போனோம்னா அப்படியே ஐஸ்கிரீம் போனீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, 100 கிராமு, 150 கிராமு, 1/4 கிலோ, அதே மாதிரி ஐஸ்கிரீமுங்கள் இருக்குது. இந்த சைடு போனீங்கன்னு சொன்னால் என்ன இருக்குது, இது குச்சியில் உள்ள ஐஸ்கிரீம். இது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துங்க. ஆமாம், சாப்பிட்டா ஏதோ ஐஸ்கிரீம் தான், அதெல்லாம் கம்மியான ரேட்டு தான், அதெல்லாம் ஒன்றும் அதிகமாக இல்லை. இது மீன் டப்பா. பார்த்துங்க. தூணான்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே வாங்கி எண்ணெயில் போட்டு ரொட்டி இருக்குல்ல, அதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குப்பூஸுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு உள்ள ஐட்டங்கள். இது பால். இந்த பால் சின்ன பால் ஒன்று உடச்சி விட்டு திக்காசத்தை ஊற்றி சீனியை போட்டால் பால். அது பிள்ளைங்களுக்கு குடிக்கிற டப்பா, பால் டப்பா. இது எண்ணெய் ஐட்டங்கள்லாம் இருக்குது. பாருங்கள் என்னென்ன எண்ணெய்கள், என்னென்ன பொருள்கள் எல்லாம் இருக்குது. கீழே உள்ள ஜெய்த்துன் ஆயில்னு சொல்லுவாங்க. அது கீழே உள்ள பையில் உள்ளது புளி, இது பேரிச்சம்பழம். அந்த சைடு உள்ளது பார்த்திங்கன்னா இது என்னன்னு சொன்னால் காஃபி பவுடர்கள் ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா வேறு என்ன இருக்குது, இந்த சைடு வந்தீங்கன்னா அதே தான், அந்த மீன் டப்பா தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் அதே மீன் டப்பாக தான் இருக்குது. இது என்னென்னா பிள்ளைங்க சாப்பிட்றது சாக்லேட் இழுத்தா வரும், அந்தமாரி சாக்லேட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஜிபுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெட்டெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா அதே மாதிரி ஐட்டங்கள் தான் வச்சுருக்காங்க. அந்த ஐட்டங்கள் தான் இருக்குது. கீழே உள்ள பபுள் கம். பிள்ளைங்க பெருசாக ஊதுனா பெருசாக வரும், அதேமாதிரி பபுள் கம் உள்ள ஐட்டங்கள் இதெல்லாம். சரி, கீழே உள்ளது அந்த ஜூஸ் மாதிரி இருக்கும், பிள்ளைங்க சும்மா குடிச்சிக்கிறதுக்கு உள்ளது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன ஐட்டம், இதெல்லாம் தேன் ஐட்டங்கள்லாம் இருக்குது. பார்த்துங்க. இதெல்லாம் தேன் ஐட்டம். கீழே உள்ள சீஸு, அப்புறம் நிலக்கலையை அரைச்சி வச்சுருப்பாங்க டப்பாவில் அடைச்சி, அது சூப்பராக இருக்கும். கீழே உள்ள அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டுக்கு சாப்பிட்றது ஜூஸ் ஐட்டம்.